அத்தியாயம் 32. சர்க்கானாம் ஆதிஹி அந்தக ச மத்தியம் ச ஏவாகம் அர்ஜுனா. சர்க்க அப்படின்னா படைப்பு, ஆதி அந்த மத்திய, ஆரம்பம் முடிவு நடு. அடுத்து அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாதக பிரவததா மகம். வித்தைகளில் ஆன்ம வித்தை நான். சர்க்கம் என்றால் படைப்பு, தோற்றம். அடுத்து இருப்பு, மறைவு. இதுவே படைக்கப்பட்டவைகளின் லட்சணங்கள். பகவான் படைப்புக்கு முன்பும் இருக்கிறார், படைக்கப்பட்டதுகளிலும் இருக்கிறார், படைப்பு மறைந்த பின்னும் அப்படியே இருக்கிறார். ஆக உண்மையில் இருப்பு என்பது பரமாத்மா மட்டுமே. இங்கு உயிர்களின் தோற்றம், இருப்பு, ஒடுக்கம் இவைகள் இறைவனில் தான் நிகழ்கின்றன என்பதை தெரிவிக்கிறார். அதுபோல பஞ்சபூதங்களுக்கும் பிறப்பிடம், இருப்பிடம், ஒடுங்குமிடமாக இருக்கிறார். இதுவே ஆதி அந்தம் மத்தியம் நான் என்பது. எதை கண்டாலும் வாசுதேவனே சர்வம் எனும் நினைப்பு வர வேண்டும். உலகில் எதை கற்றாலும் கல்வி பூர்த்தியாகாது. ஆனால் பகவானை அறிந்தபின் கல்வி பூர்த்தி ஆகிறது. இனி கற்க ஏதும் இல்லை. இதைத்தான் ஆழ்வாரும் கற்றார் ராமனை அல்லால் கற்பாரோ என பாடுகிறார். எனவே ஆன்ம அறிவு மட்டுமே இங்கு பகவானால் தனது மகிமையாக சொல்லப்படுகிறது. ஆன்மாக்களுக்கு மூலம் பரமபுருஷராகிய இறைவன். அந்த பிரம்மத்தை அறிந்தால் அஞ்ஞானம் போய்விடுகிறது, பிறவிப்பிணி நீங்குகிறது. எனவே ஆத்ம ஞானம் நானே என்கிறார். இருக்கும் ஒன்றை அறிவது பரவித்தை, ஒன்றுமற்றதை இருப்பது போல அறிவது அதாவது விபரீத அறிவு ஆகும். இதனால் சமுதாயத்தில் பயன் இல்லை, ஆனால் போக போக ஆபத்துகள் உண்டு. அர்ஜுனா, நானே படைப்புகளின் ஆரம்பம், நடு, முடிவாக இருக்கிறேன். வித்தைகளில் ஆன்ம வித்தையாக இருக்கிறேன். சாஸ்திர ஆய்வு குறித்து கலந்து உரையாடுவோரில் நான் வாதமாய் இருக்கிறேன் என்பது இந்த பதத்தின் கருத்து. சாஸ்திரங்களை பேசி பரிமாறிக்கொள்வதில் 3 விதம் உண்டு. 1 வாதம், 2 ஜல்பவாதம், 3 விதண்டாவாதம். வாதம் என்பது எந்த தரப்பையும் சாராமல் தத்துவத்தை நிலைநாட்ட, பரம உண்மையை நிலைநாட்ட ஆராய்வது ஆகும். அதாவது விருப்பு வெறுப்பின்றி முறையாக பேசுவது. இங்கு உண்மை ஸ்தாபிக்கப்படுகிறது. 2வது ஜல்பவாதம், தனது கொள்கையை முரட்டுத்தனமாக அடுத்தவர்களிடம் திணிப்பது ஜல்பவாதம். மற்றவர்களை வாயடைக்கச் செய்வது இதன் நோக்கம். உண்மை அறிவது இங்கு முக்கியம் அல்ல. 3வது விதண்டாவாதம், தனக்கென எந்த கோட்பாடும் இருக்காது. அடுத்தவர்களை நோகடிக்க வேண்டும், ஏளனம் செய்ய வேண்டும், அதற்கு சாஸ்திரங்களை பயன்படுத்துவது. இது உண்மையை உணர உதவாது. இதற்கு விதண்டாவாதம் என பெயர். வாதம் தன்னுடைய விபூதி என்கிறார், ஆனால் அது உண்மையை நிலைநாட்டத்தக்கதாக இருக்க வேண்டும் என்கிறார். சில மத்வாச்சாரியார் கதா லட்சணம் எனும் நூலில் குரு சீடர்களிடையே இறை தத்துவம் பற்றியும் இறைவனது இருப்பு பற்றி நிலைநாட்டவும் நல்லோர்கள் மத்தியில் நடந்திடும் கலந்துரையாடல்கள் வாதம் எனப்படும். இது மிக மிக சிறந்தது, இறை உணர்வை உள்ளத்தில் விருத்தி செய்யக்கூடியது என்கிறார். 10:33. அக்ஷராணாம் அகாரக அஸ்மி துவந்தக சாமாசிகஸ்ய ச அகம் ஏவ அக்ஷயக தாதா அகம் விஸ்வதோ முகக. எழுத்துக்களில் நானே அகாரம், கூட்டு தொகை சொற்களில் உம்மை தொகை நான், அழியாத காலம் நான், நாலா பக்கமும் முகம் கொண்ட விராட புருஷனும் நானே. நானே வினை பயன்களை தந்து காப்பவனாக இருக்கிறேன். விளக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. எழுத்துக்கு முதல்வன், உயிர்களுக்கு பகவான் முதல்வன் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. எனும் முதல் அட்சரம் பகவான் தான். சமாசம் என்பது கூட்டுத்தொகை எனப்படும் இலக்கண சொல், அதாவது இரு சொற்களின் கூட்டு. இது வடமொழியில் சமாசம் என சொல்லப்படுகிறது.
பகவானிடத்தில் என்று சொல்லும் பொழுது பகவான் ஒரு வார்த்தை, இடத்தில் ஒரு வார்த்தை. இந்த இரட்டை சொல்லில் பகவான் எனும் முதல் பதம் முதன்மை பெறும். இதற்கு சமாசம் என்று பெயர். அடுத்து தத்புருஷம் என்று ஒரு இலக்கணப்படி சில விளக்கங்கள் உண்டு. சீதாபதி வந்தார் எனும்போது சீதையின் கணவர் என்பது அங்கு மறைந்திருக்கிறது. இதற்கு தத்புருஷ சமாசம் என்று பெயர். பகூரிகி சமாசம் என்றும் ஒன்று உண்டு. இதில் இரு சொற்கள் இருந்தாலும் மதிப்பு சொற்களுக்கு அப்பால் இருக்கும். சுந்தராங்கம் என்று சொல்லும் பொழுது அழகான அங்கத்தை குறிக்கும். அது இறைவனுடைய அழகான அங்கங்களை குறிக்கிறது. ஆனால் அது மறைபொருளாக இருக்கிறது. இதற்கு கூட்டு சொற்கள் என்று பெயர். சொந்த சமாசம் என்றும் உண்டு. ராமகிருஷ்ண இரட்டை சொற்களை இது குறிக்கும். இரு வார்த்தைகளுமே முதன்மை பெறும். ராமரையும் கிருஷ்ணரையும் நேரடியாக குறிக்கிறது. எருமை சொற்களில் துவந்த சமாசம் நானே என்கிறார். பதங்களின் சேர்க்கை சமாசம் எனப்படும். வடமொழியில் சமாசங்கள் பல உண்டு. இங்கு சில சிறு விளக்கம் தரப்பட்டது. ஒருபோதும் அழியாத காலம் நான் என்கிறார். ஜட உலகு, படைப்பு, இருப்பு, அழிவு இவைகளை கொண்டு இவைகளை சூரியனை கொண்டு காலம் கணக்கிடுவார்கள். சூரியனை கொண்டு கணக்கிடப்படும் காலம் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். நொடி, நிமிடம், மணி என இருக்கிறது. சூரியன் மகா பிரளயத்தில் பரமாத்மாவில் ஒடுங்கிவிடும். அதனால் சூரியனை கொண்டு கணக்கிடும் காலம் அழியக்கூடியது என்கிறார் பகவான். எனவே பகவான் அழியாத காலம் என தன்னை அறிவிக்கிறார். முன்பு அழிக்கின்ற காலம் நானே என்றார். இப்பொழுது அழியாத காலமும் நானே என்கிறார். மரணத்துக்கே மரணம் போன்றவர் கிருஷ்ணர். தாதா அகம் விஸ்வதோ முகக, இது வேத சொல். அவர் நாலா பக்கமும் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஜீவர்களை கவனிக்கிறார். பிராணிகளுக்கு தேவையானதுகளை தந்தபடி இருக்கிறார். வினை பயன்களை அவர்தான் தீர்க்கிறார். இதனால் பகவான் வேதங்களில் விராட புருஷன், பரமேஸ்வரன் எனும் பெயர்களை பெற்றிருக்கிறார். எல்லாவற்றையும் தாங்கி பார்த்தபடி இருந்து காப்பவராக இருக்கிறார். இதுவே தாதா என்பதன் அர்த்தம். கிரந்தராஜ் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு ஜெய். அறிவோர் மகாராஜ் தண்டாத் பண்ணலாம்.